ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக எக் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் பெப்பர் கிரேவி தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 முட்டை வேக வச்சு நல்லா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 பெரிய வெங்காயம் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டையை இப்போ அடுக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு சைடு மசாலா நல்லா பிடிச்சதும் இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எக் பெப்பர் கிரேவி ரெடி. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.